அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறீர்கள். எவ்வளவு குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, இதனால் மக்கள் என்னென்ன பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவுலேருந்து பலத்த கனமழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுக்காவில் மட்டும் தரங்கம்பாடி பகுதியில் சுமார் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் இந்த தரங்கம்பாடி தாலுக்கா காயப்பனல் ஊராட்சியில் ரத்னா நகர், புதுத்தெரு, என்என் சாவடி, மெயின் ரோடு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. அப்பகுதியில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதிட்டு வராங்க. மேலும் இப்பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வராங்க. இப்போ தண்ணி சூழ்ந்திருக்கனால அவங்க வீட்டை விட்டு வெளியேற முடியாமலும் மிகவும் அவதியடைந்து வராங்க. இப்போ சமைக்க முடியாமலும் மிக சிரமத்தில் இருக்காங்க. இந்த தண்ணீர் வடியை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி இந்த தொடர் மழை நீடிச்சா இந்த விஷம் தெரிந்துக்கிறான பாம்பு, இதே போல் கண்ணாடி வீடு, இந்த மாதிரி கொடிய விஷம் கொண்ட இது வீட்டுக்குள்ளே புகுந்து புகும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக இந்த ஊராட்சி நிர்வாகமோ இல்லை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தண்ணீர் வடியத்துக்கான வழி ஏற்பாடு செய்யணும் அப்பகுதி மக்கள் இப்போ நம்மகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.